அண்மையில் 14 வருடம் சிறை தண்டனை வழங்கப்பட்ட பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் யார்? விடை: இம்ரான் கான். பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமரான இம்ரான் கானுக்கு அண்மையில் 14 வருடம் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. பிரிட்டனில் இருந்து பாகிஸ்தானுக்கு வரவேண்டிய அரச நிதியினை மோசடி செய்தமைக்காக இம்ரான் கானுக்கு 14 வருடமும், அவரது மனைவியான புஷ்ரா பீபிக்கு 7 வருடங்களும் சிறை தண்டனை வழங்கினார் நீதிபதி ஜாவேத் ரன. மேரிலெபன் கிரிக்கெட் கழகத்தின் உலக கிரிக்கெட் ஆலோசனை குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? விடை: குமார் சங்கக்கார. MCC என அழைக்கப்படும் மேரிலெபன் கிரிக்கெட் கழகத்தின் ஆலோசனை குழுவின் தலைவராக இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் குமார் சங்கக்காரா நியமிக்கப்பட்டுள்ளார். இக்குழுவின் உறுப்பினர்களாக ஜெய்ஷா, சவுரவ் கங்குலி, ஆண்ட்ரூ ஸ்ட்ராபுஸ், ஹீதர் நைர் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மகா கும்பமேளா எத்தனை வருடங்களுக்கு ஒருமுறை கொண்டாடப்படுகின்றது? விடை: 144 வருடங்கள். இந்துக்களின் பண்டிகையான கும்பமேளா 4 வருடங்களுக்கு ஒருமுறை இந்தியாவில் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இக்கும்பமேளாவானது 12 வருடங்களுக்கு ஒருமுறை பூரண கும்பமேளா எனவும் 144 வருடங்களுக்கு ஒருமுறை மகா கும்பமேளா எனவும் அழைக்கப்படும். அந்த வகையில் 2025ஆம் வருடம் மகா கும்பமேளா இந்தியாவின் உத்தர பிரதேசத்தில் நடைபெற்று வருகின்றது. இவ்விழாவானது கங்கா, ஜமுனா, சரஸ்வதி ஆகிய நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் நடைபெறுவது விசேட அம்சமாகும். விண்வெளியில் 2 ஆளில்லா விண்கலங்களை வெற்றிகரமாக இணைத்துள்ள உலகின் 4வது நாடு எது? விடை: இந்தியா. அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கு அடுத்து இந்தியா விண்வெளியில் 2 விண்கலங்களை இணைத்து சாதனை படைத்துள்ளது. கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி இந்தியாவால் அனுப்பப்பட்ட டார்கெட் மற்றும் சேசர் ஆகிய விண்கலங்களை இணைத்து இச்சாதனையை நிகழ்த்தியுள்ளது. உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டுகளின் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது? விடை: சிங்கப்பூர். ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் வெளியிடும் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டுகளின் பட்டியலில் சிங்கப்பூர் தொடர்ந்தும் 1வது இடத்தில் உள்ளது. இந்த பட்டியலில் ஜப்பான் 2ஆம் இடத்திலும், பின்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, தென்கொரியா, ஸ்பெயின் ஆகிய நாடுகள் 3ஆம் இடத்திலும் உள்ளதுடன் இலங்கை 96வது இடத்தில் உள்ளது. லெபனானின் புதிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டுள்ளவர் யார்? விடை: நவாஸ் சலாம். லெபனானின் புதிய பிரதமராக நவாஸ் சலாம் அண்மையில் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இவர் சர்வதேச நீதிமன்றத்தின் 27வது தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான மகளிர் T20 உலகக்கிண்ணம் எங்கு நடைபெறுகின்றது? விடை: சிங்கப்பூர். 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான 2வது T20 உலகக்கிண்ணம் மலேசியாவில் நடைபெற்று வருகின்றது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் T20 உலகக்கிண்ணத்தின் நடப்பு சாம்பியனாக இந்தியா காணப்படுகின்றது. இலங்கை மகளிர் அணிக்கு மனுஷி நாணயக்கார தலைமை தாங்குகின்றார். உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து வெளியேறுவதாக அண்மையில் அறிவித்துள்ள நாடு எது? விடை: அமெரிக்கா. உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து வெளியேறுவதாக அண்மையில் அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதன்படி அமெரிக்காவானது எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு
ஜனவரி மாதம் 22ஆம் திகதி உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து வெளியேறும். கொரோனா மற்றும் இதர சர்வதேச நெருக்கடிகளை தவறாக கையாண்டதாக அமெரிக்கா சர்வதேச சுகாதார நிறுவனத்தின் மீது குற்றம் சுமத்தியுள்ளது. உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவராக டெட்ராஸ் அதானம் கேப்ரியேசஸ் அவர்கள் காணப்படுகின்றார். அத்துடன் உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமையகம் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் அமைந்துள்ளது. பிரித்தானியாவில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படும் சூறாவளி எது? விடை இயோன். இயோன் எனப்படும் சூறாவளியானது பிரித்தானியாவில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் வட அயர்லாந்து மற்றும் ஸ்கொட்லாந்து ஆகிய நாடுகளை பகுதி அளவில் தாக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கை அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? விடை அரவிந்த செனரத். கோப்பா எனப்படும் இலங்கை அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் தலைவராக அரவிந்த செனரத் நியமிக்கப்பட்டுள்ளார். அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவின் தலைவராக அண்மையில் நிசாந்த சமரவீர நியமிக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.